கர்ப்பிணி பெண் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் திருச்சி கோட்டத்தில் மட்டும் இதுபோன்று எத்தனை விபத்துகள் கடந்த 4 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளன என்பது தொடர்பான விவரங்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. நமது செய்தியாளர் மருது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதனை அவரே நேரடியாக பெற்றிருக்கிறார். அவரிடம் பேசலாம். மருது பாண்டி, RTI மூலமாக என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது, நீங்க விளக்கமா சொல்லுங்க. பூங்குழலி, இது தமிழகத்தை பொறுத்தவரை இது தெற்கு ரயில்வேயின் கீழ் திருச்சி மற்றும் சென்னை இருக்கக்கூடிய இந்த ரயில்வே காவல் கோட்டங்கள், அதாவது இருப்பு பாதை காவல் கோட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ரயில் பாதைகளில் ரயில் பயணத்தின் போது இந்த உயிரிழப்புகள் என்பது அவ்வப்போது அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக தகவலை சேகரிக்கும் நோக்கில் புதிய தலைமுறை சார்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே இருப்பு கோட்டம் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய 2 கோட்டத்திற்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் ஜனவரி மாதம் விண்ணப்பமாக செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இப்போது திருச்சி கோட்டத்திலிருந்து அளித்திருக்கக்கூடிய தகவல் என்பது பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று தான் திருச்சியில் கர்ப்பிணி பொண்ணான ரயில் பயணத்தின் போது தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இந்த திருச்சி கோட்டத்தில் மட்டும் சுமார் 24 காவல் நிலையங்கள் இருக்கிறது. அந்த எல்லைக்குட்பட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையங்கள் இருக்கிறது. அந்த காவல் நிலையங்கள் மட்டும் சுமார் 87 பேர் ரயில் பயணத்தின் போது மட்டும் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதாக தகவலாக தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தவிர அந்த 91 பேர், அதாவது இந்த பல்வேறு காரணங்களுக்காக, உடல்நல கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவும் சுமார் 91 பேர் அளவுக்கு அந்த ரயில் பயணத்தின் போது உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெருவேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2020 மற்றும் 21 காலங்களில் குறைந்த அளவு, சராசரியா 10க்கும் குறைவான உயிரிழப்புகள் மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டு மட்டும் அதிகபட்சமாக சுமார் 42 பேர் ரயில் பயணத்தின் போது தவறி விழுந்து உயிர்ந்திருக்கிறார்கள். இதற்கு ரயில்வே காவல்துறை சார்பில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும், அதாவது பயணிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள், செல்போன் பேசிக்கொண்டே பயணிக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு அலட்சியமான நிகழ்வின் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் நடைபெறுவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், இந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் அதிகபட்சமாக 42 பேர் உயிர்ந்திருக்கிறார்கள். மொத்தமாக 2020 ஜனவரி முதல் 2024 பிப்ரவரி 15 வரை சுமார் 50 மாதங்களில் கிட்டத்தட்ட 87 பேர் தவறி விழுந்து உயிர்ந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு திருச்சி ரயில்வே கோட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தவறி விழுந்து என்பது நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்திதான். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் முடிந்திருக்கிறது. 4 மாதங்களிலேயே 17 பேர் என்பதும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டு. நாம்